4th கிரேட் நிஞ்சா வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெய்ல்டு பீஸ்டுக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? அதை நான் சொல்லட்டுமா? இந்த டெய்ல்டு பீஸ்டோட ஜிஞ்சிருக்கிஸ் எல்லாம் அவங்க உடம்புல இருந்து பீஸ்ட் எல்லாம் வெளியே எடுத்ததுனால இறந்து போயிருப்பாங்க. மறுபடியும் ஜிஞ்சிருக்கிஸ்குள்ள சீலாக விரும்பாத டெய்ல்டு பீஸ்ட் எல்லாம் பழையபடி சுதந்திரமா வாழ ஆசைப்பட்டாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே காகராமா ஒச்சசுகி அவங்கள பழையபடியே பீஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்து உலகத்துல ஹியூமன்ஸ் இடையூறு இல்லாம சுதந்திரமா வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாரு. பட் இவங்க 2 பேரை தவிர, ஏன்னா இன்ன வரைக்கும் டெய்ல்டு பீஸ்ட் எல்லாருமே ஒரு அல்டிமேட் வெப்பனா அண்ட் மான்ஸ்டரா தான் பார்த்தாங்க. பட் நருட்டோவும் கிளர்பியும் மட்டும் தான் அவங்களும் ஒரு உயிர் தான், அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தான் குடும்பத்துல ஒருத்தரா தன்னோட சகோதரரா பார்த்தாங்க. அவங்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஏன்னா தன்னை எல்லாரும் ஒரு மாஸ்டரா பாக்குற வழி என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். சோ இவங்க 2 பேரை விட்டு பிரிய மனசு இல்லாம சுதந்திரமா வாழ்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் இல்ல நாங்க இவங்க கூடயே இருக்கோம் அப்படின்னு குராமாவும் கியூகியும் முடிவெடுத்திருப்பாங்க. நருட்டோவை டெய்ல்டு பீஸ்ட் எல்லாம் ஒண்ணு கூடுற இடமா தேர்ந்தெடுத்திருப்பாரு காகுராமா. ஏன்னா என்னதான் மனிதர்கள் இனமே உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு வாக்கு கொடுத்தாலும் சில அற்ப பதர்கள் பேராசனால இவங்களை மறுபடியும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அவங்களுக்கும் ஒரு கார்டியன் வேணும். பட் மெயின் ரீசன் காகுராமாவுக்கு அப்புறம் டெய்ல்டு பீஸ்ட் எல்லாம் முழுமையா நம்பின ஒரே ஆள்னா அது நம்ம நருட்டோ மட்டும்தான். என்றும் ஆல்வேஸ் மை ரெஸ்பெக்ட், காட் ஆஃப் ஷினோபி அண்ட் காட் ஆஃப் கென்ஜுட்சு.